குட்டி ஆமை அதோட அம்மாவோட ஒரு வீட்டில் வசிச்சுட்டு வந்தது. அந்த குட்டி ஆமை படிப்புலையும் சரி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப துருதுருன்னு சுறுசுறுப்பாக இருக்கும். அப்படி ஒரு நாள் அது ஸ்கூலுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தபோது இப்போ அவங்க அம்மா, இன்னைக்கு ஸ்கூல் கிடையாது, அதோட சூரிய கிரகணம், நீ எதுவும் சாப்பிடவும் கூடாது. ஸ்கூல் கிடையாதா? அது கூட ஓகே, நான் ஏன் சாப்பிடக்கூடாது? சூரிய கிரகணம் தப்போ? அப்படிதான், சூரிய கிரகணம்ன்றப்போ நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது, அந்த நேரத்துல வெளியிலேயே போகக்கூடாது. வெளியும் போகக்கூடாது, சாப்பிடவும் கூடாதா? அப்படி என்ன நடக்கும் சூரிய கிரகணத்தப்போ? இதெல்லாம் முயல்கிட்ட கேட்டாதான் தெளிவா சொல்லுவாங்க. இந்த அம்மாக்கு எதுவுமே சொல்ல தெரியல. அப்படின்னு பார்த்து அந்த முயல் அந்த பக்கமா வந்துட்டு இருந்தது. என்ன ஆமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்க? இன்னைக்குதான் ஸ்கூல் லீவ் ஆச்சே. ஸ்கூல் லீவா? எனக்கு யாருமே சொல்லவே இல்லையே. அப்படிலாம் இல்லையே, போன வாரம் தான் நம்ம மிஸ் சொன்னாங்களே, இன்னைக்கு டோட்டல் சோலார் எக்லிப்ஸ், அது பெருங்கண்ணில் பார்த்தா அவ்வளவு சேஃப் கிடையாது, அதனால நம்ம ஸ்கூலுக்கு லீவ் விடுறோம். அதோட இந்த நிகழ்வு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏற்படக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு. அதை நம்ம சேஃபான ஒரு ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் வச்சு கண்ணில் பார்க்கலாம், பார்க்கறதுக்காண்டியும் கூட லீவ் விடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியா? டோட்டல் சோலார் எக்லிப்ஸா? அப்படின்னா என்ன? எனக்கு தெரியாதே, நான் அன்னைக்கு ஸ்கூலில் கேட்கலையே. டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் மூன் வந்து ஒரே நேர்கோட்டில் வரும்போது சன்னை நம்ம எர்த்துலேருந்து பார்க்குற வியூவை வந்து கம்ப்ளீட்டாக மூன் வந்து மறைச்சிரும். அதாவது முழு சூரிய கிரகணங்கிறது நம்ம பூமியும் நிலாவும் சன்னும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அந்த சன்னை நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது அந்த நிலா ஃபுல்லாக மறைச்சிருது. இந்த நிகழ்வை தான் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி? சன்னை விட ரொம்ப சின்னதாக 400 டைம்ஸ் சின்னதாக இருக்கிற மூன் எப்படி நம்ம சன்னை வந்து நம்ம பூமியிலிருந்து பார்க்குறத மறைக்குது? அதாவது என்னதான் மூன் வந்து சன்னை விட 400 டைம்ஸ் சின்னதாக இருந்தாலும் நமக்கு பூமியிலிருந்து சன் இருக்கிற டிஸ்டன்ஸை விட 400 டைம்ஸ் க்ளோஸராக இருக்குது. நீ இப்போது ஒரு சின்ன ஆப்ஜெக்டை நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு ஒரு இதை பார்த்தோன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக பின்னாடி இருக்கிற பெரிய ஆப்ஜெக்டை மறைச்சிடும்ல. அதே மாதிரி தான் இந்த காஸ்மிக் டேர்ம்ஸில் சொன்னோம்னா 400 டைம்ஸ் சின்னதாக இருக்கிற மூன் 400 டைம்ஸ் க்ளோஸராக, சன்னை விட 400 டைம்ஸ் க்ளோஸராக நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய சன்னை அது ஒரே நேர்கட்டில் வரும்போது மறைச்சிருது. இது கூட டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியா? சரி, அது என்ன டோட்டல் சோலார் எக்லிப்ஸ்? இது மாதிரி வேற எக்லிப்ஸ் கூட இருக்கா? நம்ம மூன் பக்கத்தில் இருக்கிறதுனால சூரியனை ஃபுல்லாக மறைச்சிருது. அதுவே ரொம்ப தூரத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக மறைக்கும். அது ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபயர் தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் பாதி தான் லைட்டாக தான் மறைச்சிருக்கும். இதை வந்து ஆனுவல் சோலார் எக்லிப்ஸ், ஆண்டு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நேர்கோட்டில் வராமல் இப்போது சூரியன், நம்ம நிலா, பூமி இது மூணும் ஒரே நேர்கோட்டில் வராமல் கொஞ்சம் லைட்டாக மிஸ்அலைன் ஆயிருந்துச்சுன்னா ஒரு பகுதியாக மறைக்கும். ஃபுல்லாக இப்போ டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் மாதிரி மறைக்காமல் ஒரு பகுதியாக நிலா வந்து நம்ம சூரியனை மறைக்கும். இதை வந்து பகுதி சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சூரியனுக்கும் நிலாக்கும் நடுவில் எர்த்து வரும்போது ஏற்படுறது தான் சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ கூட ஏற்படும். இப்போ நமக்கு ஏற்பட போகிறது டோட்டல் சோலார் எக்லிப்ஸுங்கிற முழு சூரிய கிரகணம். ஓ அப்படியா? இவ்வளோ விஷயம் இருக்கா இதில்? ஆமாம், இப்போ முழு சூரிய கிரகணம் அப்போ சூரியனை மறைச்சிருச்சுன்னா நம்ம எர்த்தில் ரொம்ப இருட்டால இருக்கும். எவ்வளோ இருட்டாக இருக்கும்? அது நம்ம நைட்டில் எவ்வளோ இருட்டாக வானம் தெரியுதோ அந்த அளவுக்கு கூட நிலா சூரியனை முழுசாக மறைக்கிற அந்த டோட்டாலிட்டி பீரியட், அது முழுசாக மறைக்கிற அந்த நேரத்தில் ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஒரு சில இடத்துல ஃபுல்லாக இருட்டாகும். அதே நேரத்தில் நைட்டில் நமக்கு எப்படி ஜில்லுன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, அது மாதிரி டெம்பரேச்சர் டவுன் ஆக கூட செய்யும். ஆனால் இப்போது சூரியனை நிலா கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்க ஆரம்பிக்கும். அது 70லேருந்து 80 நிமிஷம் வரைக்கும், 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் கூட ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சி அதுக்கப்புறம் ஃபுல்லாக விலகிறதுக்கு 2 மணி நேரத்துலேருந்து அதுக்கு மேலேயும் கூட ஆகும். இந்த நேரத்தில் ஃபுல்லாக மறைச்ச உடனே சில விலங்குகள், அதுக்கப்புறமா பறவைகள், அப்புறமா அந்த கிரிச்சு நைட்டில் வந்து நமக்கு கத்தும்ல அந்த கிரிக்கெட்டுங்கிற இதெல்லாம் கூட ஐயோ நைட் ஆகிடுச்சு போலையே அப்படின்ட்டு கத்த ஆரம்பிக்கும். ஆனால் இது சூரியனை நிலா மறைச்சி விலகிற வரைக்கும் இது ஒரு நமக்கு மதியம் பகல் நேரத்தில் கூட நைட்டு மாதிரி இருக்கும்.
இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நிலா வந்து விலகி சூரியன் மறுபடியும் வெளியில வந்தோடனே நமக்கு எப்பயும் போல திரும்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது வெறும் ஒரு ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள இந்த எல்லா நிகழ்வும் நடந்து முடிச்சிடும். ஒரு சிலர்னால என்ன பார்க்க முடியும்னா, அந்த டோட்டாலிட்டி பீரியட்னு சொல்றோம்ல, நம்ம அந்த நேரத்துல வெறுங்கண்ல கூட பார்க்கலாம். அந்த நேரத்துல சூரியனோட செகண்ட் லேயர், அந்த குரோமோஸ்பியர்ல இருந்து வரக்கூடிய அந்த இளஞ்சிவப்பு நிற வட்டத்தை நம்ம அட்மாஸ்பியர் லேயர்ல இருக்கிற ஹைட்ரேஷன்னால ஒரு ஒரு சர்க்கிளா, ஒரு இளஞ்சிவப்பு நிற சர்க்கிளா, அதாவது நிலாவையும் சூரியனும் ஒன்னா ஃபுல்லா மறைச்சிருக்கிற நேரத்துல ஒரு சில இடத்துல மட்டும் சில லக்கி பீப்புளால பார்க்க முடியும். நம்மளும் நாளைக்கு இந்த இதை பார்க்கலாமா? இந்த நிகழ்வை எப்படி நம்ம சேஃபா பார்க்கலாம்? நீ தான் வெறுங்கண்ல பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருந்தியே. இதை நம்ம வெறுங்கண்ல பார்க்க கூடாது. நீ சொல்றது கரெக்டு தான். இதுக்குன்னு செலவு ரொம்ப கம்மியா, ரொம்ப குறைவான காசுல சில கிளாஸஸ்லாம் விற்கிறாங்க. அந்த கிளாஸஸ்லாம் வச்சு பார்க்கலாம். அதே இது இப்போ கேமரா, டெலஸ்கோப்பு, இந்த பைனாகுலர் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக பார்க்கணும்னு நினச்சா அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சோலார் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம எப்போ வெறுங்கண்ணில் பார்க்கலான்னா, நீ சூரியனை நிலா ஃபுல்லாக மறைக்கிற அந்த டோட்டாலிட்டி பீரியட், அந்த 2 நிமிஷம் சொல்கிறோம்ல ஒரு சில இடத்துல, அந்த டைமில் மட்டும் வெறுங்கண்ணில் பார்க்கலாம். ஆனால் அதை நம்மளால் எக்ஸாக்டாக கணிக்க முடியாதனால எப்பயுமே ஒரு சேஃபான ஒரு ப்ரொடெக்டிவ் வியரை வச்சு பார்க்கறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஆமாம், இப்போ நான் வெறுங்கண்ணில் பார்த்தா என்ன ஆகும்? சிச்சோ, அப்படிலாம் வெறுங்கண்ணில் பார்த்துடக்கூடாது. ஒரு செகண்ட் கூட நம்ம பார்த்தோம்னா வெறுங்கண்ணால நம்மளோட கண்ணோட பார்வை பெர்மனண்ட்டாக பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பிளர்ரான விஷன் ஏற்படுறதுக்கும் பிளைண்ட் ஸ்பாட் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கண்ணோட ரெட்டினா இந்த வலியை உணரக்கூடிய தன்மையே இல்லாதது. அதனால இந்த ஆபத்து ஏற்படுறத கூட நம்ம மூளையினால உணர முடியாது. இது வெறுங்கண்ணில் பார்க்கறதுனால நம்மளோட கண்ணோட பார்வை பறிபோறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக வெறுங்கண்ணில் பார்க்கவே கூடாது. ஆமாம், இப்போ என்கிட்ட கிளாஸ் இல்லை, நான் கடைக்கும் போகல, என்னால் கண்டிப்பாக அப்படின்னா பார்க்கவே முடியாதா இந்த நிகழ்வை? அப்படிலாம் இல்லையே, நம்மளே பண்ணிக்கிற ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு கூட பார்க்கலாமே. நீ அன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருந்த அன்னைக்கு நம்ம டீச்சர் வந்து இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு அட்டைப்பெட்டி எடுத்து அதில் சூரிய ஒளி உள்ள நுழையிற இடத்துல ஒரு சின்ன பின் ஹோல் மாதிரி ஒன்று போட்டுட்டு அந்த சூரிய ஒளி லைட் படுற அந்த பாக்ஸோட ஒரு பகுதியில் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வச்சிட்டோம்னா அந்த பின் ஹோலில் ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சிடணும். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸை சூரியனுக்கு நேராக வச்சுட்டு நம்ம தலையை பாக்ஸுக்கு கீழே இருக்கிற ஒரு ஹோல் வழியாக உள்ளே வச்சு பார்த்தோம்னா நேரடியாக நம்ம சூரியனை பார்க்க மாட்டோம் இந்த நிகழ்வு ஏற்படுறது. ஆனால் அந்த பின் ஹோல் வழியாக சூரிய ஒளி வர்றத இங்கே ஒரு பேப்பரில் நம்ம இங்கே தலையை வச்சு பார்க்கும்போது அந்த நிழல் வந்து ஃபுல்லாக நமக்கு கிளியராக காமிக்கும். இது ரொம்ப சேஃபு, இதுக்கான செலவும் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கிச்சனில் இருக்கிற ஸ்ட்ரெயினர்ஸு நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு கூட பார்க்கலான்ற மாதிரி சில மெத்தட்லாம் சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம வெறுங்கண்ணில் நேரடியாக இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கக்கூடாதுன்றதை மட்டும் உறுதியாக சொல்லிக்கிறேன். இதை இப்போ நம்ம ஊர்லேயும் தெளிவாக பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாமே. ஏன்னா நம்ம ஊர் தான் அந்த எக்லிப்ஸ் ஏற்படக்கூடிய பாத்தில் இருக்கிறதுனால 100% டோட்டாலிட்டி பார்க்க முடியும். அதே இது அந்த பாத்தை விட்டு விலகி இருக்கிற பகுதிகளில் ஒரு பார்சியல் சூரிய கிரகணம் சொன்னால அது பகுதி சூரிய கிரகணம் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். அதே இது எர்த்தோட மறுபகுதியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது கிழக்கு பகுதியில் இருக்கிறவங்களாலேயோ மேற்கு பகுதியில் ஏற்படும் போது பார்க்க முடியாது. கிழக்கு பகுதியில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது மேற்கு பகுதியில் இருக்கிறவங்களால பார்க்க முடியாது. ஆமாம், இப்போ அந்த நிலா இந்த எக்லிப்ஸ் பாத்தில் எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகும் நம்மளால பார்த்துட முடியுமா? அதுவா, அது இடத்துக்கு இடம் மாறுபடும். அது 1560 மைல்ஸ் பர் ஹவர்லேருந்து 6000 மைல்ஸ் பர் ஹவர் வரைக்கும் இது மூவ் ஆகும். சில இடத்துல 1560 1600 மைல்ஸ் பர் ஹவரில் மூவ் ஆகிற இடத்துல ரொம்ப நல்லா பார்க்க முடியும். அது கொஞ்சம் ஸ்பீடு கம்மி. அதே இது சில இடத்துல 3000 6000 மைல்ஸ் பர் ஹவர் வரைக்கும் மூவ் ஆகும். இப்போ இந்த சூரிய கிரகணன்றது சூரிய குடும்பத்தில் இருக்கிற எர்த்தில் மட்டும்தான் ஏற்படுமா, இல்லை மற்ற பிளானட்ஸ்லையும் ஏற்படுமா? ஓ, சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிளானட்டும் இந்த நிகழ்வு ஏற்படும். அதாவது 3 இருக்கிற எல்லா பிளானட்லையும் ஏற்படும். லாஸ்ட் பிப்ரவரியில் அமெரிக்காவோட மார்சியன் ரோவர் கூட மார்ஸோட ஒரு ஃபோபோஸ் இந்த சன்னை கிராஸ் பண்ணி போகிறத கேப்சர் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம மூன் தான் வந்து ஃபுல்லாக மறைக்கிற அளவுக்கான ஒரு சைஸ்லையும் அதே மாதிரி டிஸ்டன்ஸ்லையும் இருக்கிறதுனால நமக்கு இந்த டோட்டாலிட்டி சூரியனை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் மற்ற பிளானட்டில்
அதோட சைஸ் வந்து சின்னதாகவும் பெருசாக இருக்கிறதுனால இந்த பூமியில் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் வந்து மற்ற பிளானெட்டில் ஏற்பட வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. இந்த 99% பார்சியல் எக்லிப்ஸுக்கும் இந்த 100% டோட்டாலிட்டிக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்குமா? இப்போ இந்த 1% மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். 100% டோட்டாலிட்டி ஏற்படும் போது தான் வானம் இருட்டாகிறதும், அது பக்கத்தில் இருக்க நட்சத்திரங்கள் தெரிகிறதும், பிளானட் தெரிகிறதும் ஏற்படும். அதே மாதிரி பறவைகள், சில விலங்குகள்லாம் கன்ஃபியூஸ் ஆகி இது நைட்டாக பாலான்னு தெரியாமல் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறதெல்லாம் ஏற்படும். ஆனால் இந்த 99%ல் இதெல்லாம் ஏற்படாது. ஆனால் இது ரொம்ப 99% வந்து ஒரு பார்சியல் எக்லிப்ஸ்ன்றதுனால அதுவும் நம்மளுடைய கண்ணுக்கு பார்வை குறைபாடு ஏற்படக்கூடிய ஆபத்தை உருவாக்கும். அதனால பார்சியல் எக்லிப்ஸோ டோட்டல் எக்லிப்ஸோ எதுவாக இருந்தாலும் சேஃபான ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் எப்போ வந்து இந்த முழு சூரிய கிரகணம் ஏற்படும்? நீ ரொம்ப ட்ராவல் பண்ணி போகணும்னு நினச்சின்னா நெக்ஸ்ட் 2026 ஆகஸ்ட் 12 அப்போ ஐரோப்பாவில் இருக்கிற கிரீன்லாண்ட், ஐஸ்லாண்ட், போர்ச்சுகல், ஸ்பெயின் இந்த மாதிரி இடத்துல ஏற்படும். அதே அமெரிக்காவில் அடுத்து நீ பார்க்கணுன்னா அலாஸ்கா பக்கமாக 2033 இது ஏற்படலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊரில் பார்க்கணுன்னா 2044 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 2045 கூட இந்த ஒரு நிகழ்வு ஏற்படும். ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரியே இது ஒரு அரிய நிகழ்வு. எப்பயாவது தான் நம்ம இருக்கிற இடத்துல இது ஏற்படும். ரொம்ப நன்றி முயல், நீ எனக்கு இன்னைக்கு நிறையா விஷயம் சொன்ன. ஆனால் இது ஒரு இயற்கை நிகழ்வு, இதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாதுன்றது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதையோட இன்னைக்கு நமக்கு ஸ்கூல் இல்லைன்றதும் ரொம்ப ஜாலி. நான் போயிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சேஃபான ப்ரொடெக்டிவ் ஐ கிளாஸை எடுத்துகிட்டு நான் எங்கள் அம்மா எல்லாரும் போயிட்டு இன்னைக்கு இந்த முழு சூரிய கிரகணத்தை பார்க்குறோம். ரொம்ப நன்றி முயல், என்னோட பயத்தையும் போக்கிட்ட நிறையா விஷயமும் சொன்னேன். தேங்க்யூ, பார்க்கலாம்.